வணக்கம். நம்ம டெய்லி யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்லாம் எப்படி இவ்ளோ சரியா நம்பகமா வேலை செய்யுது? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய உலகத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த கடுப்பு வந்திருக்கோம் இல்லையா? ஒரு ஆப் சரியா வேலை செய்யலனா. ஆனா இதெல்லாம் நடக்காம எப்படி தடுக்கறாங்க? அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. அதுதான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னு சொல்ற ஒரு முறையான ப்ராசஸ். சுருக்கமா சொல்லணும்னா ஒரு சாஃப்ட்வேர் உங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடி அதுல எந்த பிரச்சனையும் இல்லாம பக்காவா வேலை செய்தான்னு செக் பண்ற ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ராசஸ் தான் இது. ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ்லாம் எப்படி உருவாச்சு? இது ஒரே நாள்ல வந்ததில்ல. இது ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சி. ஒரு ப்ராசஸ் எதுக்கு தேவைங்கிறதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம பார்க்குற சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டையே மாத்தின 3 முக்கியமான மாடல்ஸ பத்தி நாம பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஒரு நல்ல சாஃப்ட்வேரை உருவாக்கணும்னா திறமையான ஆட்கள் மட்டும் இருந்தா பத்தாது. அவங்க ஃபாலோ பண்றதுக்குன்னு ஒரு தெளிவான ப்ராசஸ் இருக்கணும். இப்போ பாருங்க, எந்த ஒரு கம்பெனிக்கும் இந்த 3 தான் தூண்கள். திறமையான ஆட்கள், அவங்க உருவாக்குற தயாரிப்பு. ஆனா இந்த ரெண்டையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலம் வேணும் இல்லையா? அந்த பாலம்தான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் தான் நம்ம டெக்னிக்கலா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், அதாவது SDLCன்னு சொல்றோம். இந்த SDLCங்கிறது ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு மாதிரி. ஆனா காலப்போக்குல இந்த ஸ்டெப்ஸை எப்படி ஃபாலோ பண்றதுங்கிறதுக்கு பல மாடல்ஸ் வந்துச்சு. முதல்ல இந்த குழப்பத்தெல்லாம் சரி பண்ணி ஒரு ஒழுங்கு கொண்டு வர முயற்சி செஞ்ச மாடலை பத்தி பார்க்கலாம். சரி, நம்மளோட முதல் மாடலுக்கு வந்தாச்சு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். இதுதான் வாட்டர்ஃபால் மாடல். எல்லாத்துக்கும் முதல் படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான். இதுக்கு ஏன் வாட்டர்ஃபால்னு பேர் வந்துச்சுன்னா, நிஜமான அருவி மாதிரியே தான். தண்ணி மேலிருந்து கீழே மட்டும்தான் போகும், திருப்பி மேல போகாது இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்டெப் முழுசா முடிச்சாதான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். ரிவர்ஸ்ல போகவே முடியாது. இதுல பிளஸ்ஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. பார்க்க ரொம்ப சிம்பிளா நீட்டா இருக்கும். ஆனா அது ஒரு பெரிய பிரச்சனை. இது ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். உதாரணத்துக்கு, ஒரு கஸ்டமருக்கு சாஃப்ட்வேர் செஞ்சுட்டு இருக்கீங்க. பாதி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இல்ல எனக்கு இப்படி வேணாம், வேற மாதிரி வேணும்னு சொன்னா என்னாகும்? மொத்த ப்ராஜெக்டும் வேஸ்ட். இந்த நிகழ்வுத்தன்மை இல்லாததுதான் இதோட பெரிய மைனஸ். இந்த சிக்கலை சரி பண்ணதான் அடுத்த மாடல் உருவாச்சு. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக வந்ததுதான் ஸ்பைரல் மாடல். இது ஒரு வாட்டர்ஃபால் மாதிரியே நேர்கோட்ல யோசிக்காதீங்க. ஒரு சுருள் மாதிரி சுத்தி சுத்தி வர்ற பல சுழற்சிகளா, அதாவது வெர்ஷன்ஸா யோசிச்சு பாருங்க. இங்க முக்கியமான விஷயமே சாஃப்ட்வேரை மொத்தமா ஒரே தடவையில உருவாக்காம சின்ன சின்ன வெர்ஷனா பிரிச்சு உருவாக்குறது தான். ஒவ்வொரு வெர்ஷன் முடிஞ்சதும் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. இதனால என்ன நன்மைனா, ஒவ்வொரு சுழற்சிக்கு அப்புறமும் கஸ்டமர் கிட்ட ஃபீட்பேக் வாங்கலாம், அவங்க கேட்கிற மாற்றங்களையும் அடுத்த வெர்ஷன்ல கொண்டு வரலாம். வாட்டர்ஃபால் மாடல்ல இருந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வா இருந்துச்சு. நிச்சயமா இது ஒரு பெரிய முன்னேற்றம் தான். முழுசா சாஃப்ட்வேர் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே கஸ்டமரால ஒரு ஒர்க்கிங் வெர்ஷனை பார்க்க முடியுது. ஆனா இதுலயே ஒரு சின்ன சிக்கல். ஒவ்வொரு சுழற்சியும் பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன வாட்டர்ஃபால் மாடல் மாதிரி தான் இருக்கும். அதாவது கோடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டெஸ்டிங் ஃபேஸ் வரும். இந்த ஒரு சின்ன குறைபாடு தான் நம்ம கதையோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு, அதாவது நம்ம கடைசி மாடலுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இப்போ நாம பார்க்க போறது வி மாடல். இது ஒரு புரட்சிகரமான ஐடியாவை கொண்டு வந்துச்சு. என்னன்னா, டெஸ்டிங்கிறது கடைசியா செய்யற ஒரு வேலையா இல்லாம டெவலப்மெண்ட் நடக்கும்போதே நாள்ல இருந்தே கூடவே சேர்ந்து நடந்தா எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேள்விதான் வி மாடலோட அடிப்படை. இந்த வி மாடல் 2 முக்கியமான வார்த்தைகளை மையமா வச்சு இயங்குது: வெரிஃபிகேஷன் மற்றும் வேலிடேஷன், அதாவது சரிபார்ப்பு மற்றும் செல்லுபடியாக்கம். சிம்பிளா புரிய வைக்கிறேன். ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா முதல்ல ப்ளூ பிரிண்ட் சரியா இருக்கான்னு செக் பண்ணுவீங்க இல்லையா? அதுதான் வெரிஃபிகேஷன். வீடு கட்டி முடிஞ்சதும் ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற மாதிரியே வீடு இருக்கான்னு செக் பண்றது வேலிடேஷன். சோ ஒன்னு பேப்பர்ல நடக்குது, இன்னொன்னு நிஜத்துல நடக்குது. வி மாடலோட பவரே இந்த படத்துல தான் இருக்கு. இங்க பாருங்க, வி ஷேப்போட ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு, இன்னொரு பக்கம் அதுக்கு இணையான டெஸ்டிங் ஸ்டேஜஸ் இருக்கு. அதாவது ஒரு பக்கம் பிசினஸ் தேவைகளை எழுதும்போது இன்னொரு பக்கம் அதை எப்படி டெஸ்ட் பண்ண போறோம்னு யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்கே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முதல் நாள்ல இருந்தே டெவலப்மெண்ட்டும் டெஸ்டிங்கும் கைகோர்த்து போகுது. இதுதான் அந்த வெரிஃபிகேஷன், அதாவது ஸ்டாட்டிக் டெஸ்டிங். இங்க நம்ம உண்மையான சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணல, அதுக்கு பதிலா அந்த சாஃப்ட்வேருக்கான டாக்குமெண்ட்ஸ், பிளான்ஸ் இதெல்லாம் செக் பண்றோம். அதாவது ஒரு வரி கோடு எழுதுறதுக்கு முன்னாடியே தப்புகளை கண்டுபிடிக்கிறோம். இதனால எவ்ளோ நேரமும் பணமும் மிச்சமாகும்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் வேலிடேஷன், அதாவது டைனாமிக் டெஸ்டிங். இங்கதான் நாம உண்மையான சாஃப்ட்வேரை, அதாவது அப்ளிகேஷனை ரன் பண்ணி டெஸ்ட் பண்றோம்.
நாம வெரிஃபிகேஷன்ல செக் பண்ண டாக்குமெண்ட்ஸ்ல சொன்ன எல்லா விஷயங்களும் இந்த சாஃப்ட்வேர்ல சரியா வேலை செய்யுதான்னு உறுதிப்படுத்துறது தான் இந்த ஸ்டேஜ். ஓகே, வாட்டர்ஃபால் மாடல்ல ஆரம்பிச்சு இந்த வி மாடல் வரைக்கும் வந்த அந்த பயணத்துல இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தரமான சாஃப்ட்வேரை கடைசியா டெஸ்ட் பண்ணி உருவாக்க முடியாது. ஆரம்பத்துல இருந்தே ஒவ்வொரு படியிலையும் தரத்தை மனசுல வச்சு உருவாக்கணும். அதாவது குவாலிட்டிக்காக டெஸ்ட் பண்றது இல்ல, குவாலிட்டியோடவே உருவாக்குறது. இந்த தத்துவத்தை தான் வி மாடல் நமக்கு சொல்லுது. இதுதான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மாடல்ஸோட பரிணாம வளர்ச்சி. தப்பே இல்லாத ஒரு பெர்ஃபெக்டான சாஃப்ட்வேரை உருவாக்குறதுக்கான தேடல் இன்னிக்கும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. அதுக்கு இந்த மாடல்ஸ் ஒரு வலுவான அடித்தளமா இருக்கு. இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு நன்றி.